கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் இன்றைய இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மற்றும் சென்னையினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் தோறுமாக 2026 சட்டமன்ற தேர்தலின் தோல்வி ஏன் நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை என்பது குறித்து தொடர்ச்சியான ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு தற்பொழுது ஆலோசனை என்பது மேற்கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் மீதும் முறையாக நிர்வாகிகள் நியமிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக சங்கராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராகேஷ் அவர்கள் பங்கேற்பாரா என்ற மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவதால் அவர் தலைமையின் மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அவர் பங்கேற்பாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே நிர்வாகிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைய கூட்டம் மிகுந்த காரசாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்ததான தொடர் ஆலோசனை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.